உத்தரப்பிரதேஷ் பல்ராம்பூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இது வந்து வில்லேஜ்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வில்லேஜில் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. இங்கே நம்ம சைடில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் சில பர்டிகுலர் வெஜிடேபிள்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. அதாவது இந்த சைடுக்கு தேவை என்னவோ அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் சாதாரணமாக இருக்குது, பட் சரியாக பராமரிப்பு இல்லை. இங்கே வந்து அதிகமாக வந்து கோதுமை அண்டு கரும்பு அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனியன், டொமேட்டோ அண்ட் உருளைக்கிழங்கு ஜாஸ்தி டெய்லி எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து கோழிப்பண்ணை, ஒரு வில்லேஜில் இருக்கிற கோழிப்பண்ணை. இப்போ தான் வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கோழி விடலை, ஒரு செட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு என்னோடய ஆஃபீஸில் என்னோடய கொலீக் ஒர்க் பண்ணுறவர் ரொம்ப ಮನ್ಮದನ್ ಅವರು ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಸೊ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಒಂದು ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಕೊಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ತುಂಬ ಖುಷಿಯಾಗುತ್ತೆ ಬಲರಾಮಪುರದಲ್ಲಿ ನಾವು ಜೀವನವನ್ನು, ನಮ್ಮ ಭಾಗವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಕಳೀತಾ ಇರೋದಕ್ಕೆ. ಇವತ್ತು ಭಾನುವಾರ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಒಂದಷ್ಟು ಎಕ್ಸ್ಪ್ಲೋರೇಷನ್ಗೋಸ್ಕರ ನಾವು ಹೊರಗಡೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಆನ್ ದಿ ವೇ ನಮಗೆ ಈ ಒಂದು ಕೋಳಿ ಫಾರ್ಮ್ ಕಾಣಿಸ್ತು. ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಅಂತೇಳಿ ಬಂದಾಗ ಇಲ್ಲಿ ಶೈಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ಬೋದು. ಏನೇ ಇಲ್ಲ ಕೋಳಿಗಳು, ಇದು ಮೊದಲನ ಹಂತ. ಹಂಗಾಗಿ ஓகே, இப்போ ஃபார்மில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றது ஹிந்தி பீப்புள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஹிந்தி தெரியாதே. इसमें ना ये नहीं होता है, बाद में वो गीला नहीं होता है, इसको ऐसे ही रख देंगे. बट पानी मार के हल्का सा लेवल करके வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. லைட்டு, ஏன்னா கோழிக்கு வந்து கொஞ்சம் கதகதப்பு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இப்போ இது வந்து கரும்பு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய நீங்கள் பார்க்குறது கரும்பு, கோதுமை ஜாஸ்தி பார்க்கலாம். இந்த தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, நல்லா கிடைக்கிது போல இருக்கு. சி ஹவ் இங்கே விவசாயம் தான் வந்து மெயினான வந்து இன்கம் சோர்ஸ். இங்கே எல்லாருமே வந்து லேண்ட் வச்சுருக்காங்க. நிறைய அக்ரிகல்ச்சர் ஒர்க் தான் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சைட்லலாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்குது. அப்படின்னா ஒரு 20 வருஷம் பின்னால் இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய இப்போ வில்லேஜ்குள்ளே வந்திருக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க போல இருக்கு. கஞ்சா வந்து இங்கே நட்டு வச்சிருக்கிறாங்க. கஞ்சாவா அது? ಚಿಚ್ಚೋ. ನೋ ಸರ್, ಪ್ಲೀಸ್ ಗೋ ಸರ್. ಸರ್ ಚೆಕ್ ಮಾಡೋಣ ಸರ್. ಕಜ್ಜಾ ಸೈಡಿ ನಾನು ನೋಡಲ್ಲ ಸರ್. ರಿಟರ್ನ್ ನಾನು ನೋಡಿಲ್ಲ ಸರ್. ಅದು ಬರ್ತಾ ರಿಟರ್ನ್ ಟೈಮ್. ಓಕೆ. ಓ, யூபி பீப்புள் லைக் ஹவு தே ஆர் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ಸೇಮ್ ಡ್ರೆಸ್ ತಾನೆ. ಇದು ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆಯಪ್ಪ ನೋಡಿ.
ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ಇದನ್ನ ಮಾತ್ರ ಹಾಕ್ಬೇಡಿ ಏನು ಡಿಫ್ರೆಂಟ್ ಇಲ್ಲ. ಯಾವುದೇ ಡಿಫ್ರೆಂಟ್ ಇಲ್ವಾ? ತೆಗಿಯಕ್ಕೆ ಹೋಗಲ್ವಾ? இங்க நிறைய எருமை மாடு தான் ஜாஸ்தி இருக்கு. ஆக்சுவலி மாடு பாக்குறதுக்கும் எருமை மாடு தான் ಜಾಸ್ತಿ இருக்கு இங்க. ಈಗ ಆ ಕಡೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಿತಾರೆ ಅನ್ಸುತ್ತೆ ಸರ್. ಆ ಕಡೆ ಹೊಗೆ ಸೊಪ್ಪು வில்லேஜ் குள்ள எப்படி இருக்கு பாருங்க. ಹೊಗೆ ಸೊಪ್ಪು ಅಂತ ನಾನು ನೋಡಿಲ್ಲ. இது வந்து வில்லேஜ் போற வழியில ஸ்டார்டிங். இது உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ನರಸೀಪುರ ಅಂತ ಕೇಳಿದ್ದೀರಾ? ಅಲ್ಲಿ ಬೆಳೀತಾರೆ. ಕರ್ನಾಟಕ, ತಮಿಳ್ನಾಡು ಅಂಡ್ ಪಾಂಡಿಚೇರಿ ಪೀಪಲ್ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಗಾಡಿಯಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ಬಟ್ ಎಲ್ಲ ನೀಟಾಗಿದೆ ಸರ್ ನೋಡಿ. இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சருக்கு. ಆ್ಯಕ್ಚುಲಿ சில விஷயங்களில் வந்து ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ வந்து ಸ್ಲೋ ಆಗಿದ್ರೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇಂಥದ್ದೊಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ ನೋಡಿ. ಎಷ್ಟು ಫ್ರೀ ಆಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்காங்க பாருங்க. மாட்டை எல்லாம் மேயறதுக்கு தெரியாமல் விட்டுருக்காங்க. நம்ம ஊர் இருந்தால் லவா நடிச்சு கத்திக்குவாங்க, சண்டை போடுவாங்க. ಆಗಿದ್ರೆ ನಿಮಗೆ ಏನು ಸಿಗಲ್ಲ ಅಲ್ಲಿ. ನಿಜ. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ನೋಡಿ ಕ್ಯಾಮ್ರಾ. ಬಟ್ ಇದು ಡೇ ಟೈಮಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಏನು ಬೈಕ್ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಎಲ್ಲ ಹೆಂಗ್ ಬರ್ತಾರೆ ಇದ್ರ ನೋಡಿ. நீங்கள் வீடியோ எடுத்துருக்கணும். எல்லாம் லைனாவே இல்லை. இது சம்திங் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. லைன் இருக்கா? ஓகே, ஆமாம் லைன் இருக்கு. பாருங்களேன், எங்க பார்த்தாலும் கரும்பு தான் இருக்கு. அது ஒரு சீசன். இது போட்டாங்கன்னா கோதுமை கிடையாது. இது கோதுமை போட்டாக்கா கரும்பு அது மாதிரி. மந்த் அக்ரிகல்ச்சர் இது சுகர் கேன் தான் நம்பர் 1. இதெல்லாம் அதிகமாக சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. ತುಂಬ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கு பாருங்க. மேக்ஸிமம் வந்து இந்த வீடு கட்டினா பூசு வேலை பண்ண மாட்டாங்க. வெளியில உள்ள மட்டும் தான் பண்றாங்க. ನೋಡಿ ನವಿಲು. எது ஹில்லி மயிலுங்க. மயில் 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 மயிலே மயில் 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 அம்மா. வாவ் சூப்பர். நோ மயில் மயில் ஜூம் பண்ணா உடையுது பிக்சர். It will go sir inside. ಕೋಳಿ ಅನ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. நம்ம ஊரில் வந்து கிடைக்கிற ஒரு கீரை வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பறிக்க போகிறேன். அது என்னன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ இங்கெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ண மாட்றாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். நான் எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அதை பறிக்க போகிறேன். ஹெல்த்தி ஃபுட்டும் கூட அது. மணத்தக்காளி இது நம்ம ஊரில் எப்படி செஞ்சு சாப்பிடுவாங்க. எஸ், பறிச்சாச்சி. மாடி சி, இதுதான் அது மணத்தக்காளி கீரை. இது ஆக்சுவலி நல்லா இருக்கும். அது சி வில்லேஜ் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான் இங்கே. நாத்தங்கால் மாதிரி இருக்குது. அநேகமாக கோதுமைக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லை கரும்பு போகிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நிறையா வந்து
இந்த மாதிரி டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப ரேரு இந்த மோட்டரெல்லாம் பார்க்குறது. இங்கே எவ்வளோ நிலம் இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் டீசல் இன்ஜின் தான் வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு அந்த மாதிரியான வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கல ஒன்றும். பாருங்க சந்தன மரம் இருக்கு இங்க. சந்தன மரம் பார்த்துருக்கீங்களா? இதுதான் சந்தன மரம் செடி. இங்க நார்மலா கிடக்கு இங்க. அண்ட் ஒன் மோர், இங்க வந்து கஞ்சாலாம் எப்படி வந்து விவசாயம் மாதிரி பண்றாங்க. இங்க அப்படியே பாத்தி கட்டி இங்க பாருங்க, இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு கஞ்சா செடி. இங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா செடி இருக்கு. ஆக்சுவலி இதில் தான் இந்த பான் மசாலா இதெல்லாம் செய்யறாங்களான்னு தெரியல. ஃபுல்லாவே கஞ்சா செடி தான் இங்க இருக்கிறது எல்லாமே. ஃபுல்லாவே கஞ்சா செடி. இது ஃபுல்லாவே கஞ்சா செடி தான். இங்க வந்து நார்மலா கிடக்குங்க. மடக்க ஃபுல்லா கஞ்சா செடி தான். எப்படி இருக்கு பாருங்க. கான் போட்டிருக்காங்க, அதை எப்படி கலர் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழற மாதிரி இருக்கு. டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு சில நேரத்தில் அதுவும் வந்து நல்லதுதான். ஆடெல்லாம் வருது. ಅಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಇದೆ ನೋಡಿ, ಆಡು ಕುರಿ. செம்மறி ஆடு, செம்மறி ஆடு. நம்ம சைட்லலாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேர். இதெல்லாம் இப்போ எல்லாம் பண்ணையாயிடுச்சு. இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. வில்லேஜ் வில்லேஜ் இது ஏதோ கவர்மெண்ட் பில்டிங்கு, ஸ்கூலோ ஏதோ சம்திங். இது ஸ்கூல் தான். ಪಂಚಾಯತ್ ಆಫೀಸರ್. ಇದು ರೋಡ್ ಅಲ್ವಾ? ಈಗೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಗಂಜಾ. ಎಲ್ಲ ಅಲ್ಲೆಲ್ಲ ಇದೆ ಕಂಚ ಚೆಡಿಗಳು. ರೆಡ್ ಸ್ಯಾಂಡ್ ಇದು ಮರ ಇದೆ. No, not this. ಸೊ ವಿಲೇಜ್. இது சோளம் 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 சோளம். தமிழ்மே சோளம், கரும்பு. செம்மரமெல்லாம் சாதாரணமா வளரும் சார் இங்க. ஃபுல்லு கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். கத்திரி செடி. இது கத்திரிக்காய். ஆமாம், கத்திரி செடி. இதெல்லாம் சப்ஜி செய்யறதுக்கு. பதனை பிரிஞ்சால். ஆக்சுவலி நம்ம சைடில் நிறைய வெரைட்டி இருக்கும் சார். ஆனால் இங்கே வந்து ஒரே வெரைட்டி தான். அந்த சப்ஜிக்கு அந்த குழக்குழன்னு ஆகுது இல்லையா, அந்த நீட்டாக வருது இல்லையா, அது மட்டும்தான் அவங்க வந்து இங்கே வளர்க்குறாங்க. தண்ணிக்கு வந்து பஞ்சமே இல்லாத மாதிரி இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆறு இதெல்லாம் நிறைய இருக்கு. அது தண்ணி இருந்துகிட்டே இருக்கு இங்க. இங்க ட்ரையாவே ஆற பார்க்க முடியல. எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு சார். ஆக்சுவலி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு பாருங்களேன். பால்ட்ரி. ரோடும் சூப்பராக இருக்கு பாருங்க. நீட் அண்ட் க்ளீன். Cool. ವಾಯ್ಸ್ ಬರ್ಬೇಕು ಸಂತೋಷ್.
ரொம்ப பசுமையா இருக்கு இந்த ಸೈಡ್. ಗಾಂಜಾ ಇಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ, ಬಂದ್ರೆ ಹೇಳಿ ಸರ್ ಆಯ್ತಾ. ಗಂಜಾನಾ? ಗಂಜಾ prohibited ಅದು ಮಾಡಕ್ಕೆ. பாருங்க தேக்கு மரம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. ஃபாரஸ்ட் மாதிரி வளர்க்குறாங்க அது தேக்கு மரத்தை. கோடி கணக்கில் வைக்கும். இதெல்லாம் ஒரு ஃபார்மிங் தான். ஃபுல்லாகவே தேக்கு மரம். லென்த் இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே. வரைஞ்சது 10 ஏக்கர் 12 ஏக்கர் வச்சுருப்பாங்க போல இருக்கு. இங்கே ஒரு கல்யாணம் பண்ணால் நல்லா சொத்து கிடைக்கல சார் ಡೌರಿ? ಆಮಾಂ. ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಬೇಕು ಸರ್. ನಾವು ಇದು ಮ್ಯಾಟ್ರಿಮೋನಿ ಇದೆಲ್ಲ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. ಡೌರಿ ಜಾಸ್ತಿ ಸಿಗ್ಬೋದಲ್ವಾ? ಥಿಂಕಿಂಗ್ ಸೆಕೆಂಡ್ ಮ್ಯಾರೇಜ್. ನನಗೆ ಇದೆಲ್ಲ ಮೊದಲೇ ನಾನು ಹೋದಾಗ ಟೈಮಲ್ಲೇ ಮ್ಯಾಟ್ರಿಮೋನಿ ಎಲ್ಲ ನನ್ನೂ ಕೂಡ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ போயிடுச்சு. உடும்பு அது என்னது மானிட்டர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, போயிடுச்சு. உடம்புக்கு மானிட்டர் தானே சார்? மானிட்டர் ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಲೆಫ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. அப்பா. ஆனால் அங்கங்கே வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய வீடுங்க இதெல்லாம் இருக்கு. இன்னும் ரொம்ப இன்டீரியர்லாம் இருக்கு வீடு. லெஃப்ட் சைடு ஆல்சோ லெஃப்ட் சைடு. Yes sir, left side sir. We can see some villages there. கட் ಮಾಡಿ. பழைய காலத்து பாலங்க இது. இந்த இதுல கல்லுல வச்சு கட்டியிருக்காங்க பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மேல ரீவொர்க் பண்ணியிருக்காங்க சிமெண்ட் இது போட்டு. இங்க ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு கோவில். இங்க பாருங்க. இது என்ன சாமின்னு தெரியல. ஐ திங்க் கிருஷ்ணர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ள ஒரு சின்ன கடை இது. இங்கே தேவையான பொருளெல்லாம் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. சாய்பாபா நினைக்கிறேன். சாய்பாபா. சிவன். சிலை. சிவா சிவா சிவன். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இந்த டெம்பிள் பற்றி. என்ன சாமி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஒரு யானை சாமி. எனக்கு அது ஐ திங்க் கிருஷ்ணரா? அது கிருஷ்ணரா அங்கே இருக்கு எனக்கு. அது சாமுண்டீஸ்வரி. ரெண்டு சிங்கம் சாமி இருக்கு. தேங்க்யூ சார். வாவ். இது வந்து நான் சின்ன பிள்ளையில நான் ஸ்கூல் சேரும்போது ஸ்கூல்ல இதை கொடுத்து தான் ಜಾಯಿನ್ பண்ணி ವಿಟ್ಟಾಂಗ ಸ್ಕೂಲ್ ಇದು. ₹1ಗೆ 8 ಬರ್ತಿತ್ತು. ಹೌದು. ನಾನು ಓದಾಗ ಇದು 5 ಪೈಸೆ ಏಕ್. ಸೊ ವಾಟ್ ಇಸ್ ಫಾರೆಸ್ಟ್ ಕುಳ್ಳೆ. சைட்லெல்லாம் முன்னாடி பயன்படுத்தின காணுங்க வந்து இங்கே எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க.
அப்பா Elephant is coming. நோ எலிஃபென்ட். It's a new elephant Yes. breed is coming from here. ஓகே பார்த்துக்கோங்க, எங்கள் ஹெச்ஆர் அட்மின் இவர் தான். பார்த்துங்க, அக்கௌண்ட்ஸ் அட்மின் அவர் தான். எங்களுக்கு எல்லாருக்கும் தலை இவர் தான். Tala. ತಲೆ 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 ಇರ್ಬೋದು ಅನ್ಸುತ್ತೆ. ಒಂದು 30-40 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ. ಇಲ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇದ್ರದ್ದು ಕಿಮ್ಮತ್ತು ಒಂದು 30-40 ಸಾವಿರ ಅಲ್ಲ. ಇದು ಅದರದ್ದೇ ಅನ್ಸುತ್ತೆ, ಬೀಜ ಆಗಿ ಮತ್ತೆ ಇದಾಗ್ತಿದೆ ನೋಡಿ, ಅಥವಾ ಕಾಡೇನೋ. ರಿಸರ್ವ್ ಫಾರೆಸ್ಟ್ ಎಲ್ಲರೂ ರಿಸರ್ವ್ ಫಾರೆಸ್ಟ್ಗೆ ಕಟ್ ಮಾಡಿ ನೋಡಿದೆಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿದೆಲ್ಲ. ನಾವು ತಗೋಬಹುದು, ಒಂದು ಎಕರೆ ಕಟ್ ಮಾಡಿ ತಗೊಂಡು. ಫಾರೆಸ್ಟ್ ಆಫೀಸರ್ಸ್ ಬಿಡಲ್ಲ ಸರ್. ನಾವು ವಾಟ್ ಈಸ್ ದ ಪ್ಲಾನ್ ಗೋಯಿಂಗ್ ಬ್ಯಾಕ್ ಅಲ್ವಾ? ಎಷ್ಟು ಬೇಗ ಹೋಗ್ಬೇಕಾ ಸರ್? ಹೋಗೋಣ ಸರ್. Right. ಇಲ್ಲಿ ಫೋಟೋ ತಗೊಂಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ, ಅಲ್ಲ ಅಷ್ಟು ತೆಗೆದುವಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಸರಿ, Okay, we will take here only. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவா, விட்டு விட்டு சென்று இரும்பு பாலம் மாதிரி இருக்குது. பில்டிங்ஸ் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பில்டிங். ಸಂತೋಷ್ ಇದೆ. ಅದೇ ಅಂಡರ್ಗ್ರೌಂಡ್ ಸಬ್ವೆ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಹುಡುಗಿ ಸತ್ತೇ ಹೋಗ್ಲು ನೋಡಿದ್ರಲ್ಲ ಎಲ್ಲಿ? ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಅವ್ರು ಪಾಪ IT ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ಬೇರೆ ಮನೆ ತಗೊಂಡ್ರಂತೆ, ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಬೆಂಗಳೂರು ತೋರಿಸೋಣ ಅಂತ. ಇದು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ. ಥರ್ಡ್ ಗಿಯರ್ ಸರ್, ಥರ್ಡ್ ಗಿಯರ್. ಅಂಡರ್ಗ್ರೌಂಡ್ இல்லைன்னா செகண்ட் கியர். ಫಸ್ಟ್ ಗಿಯರಲ್ಲಿ ಇದ್ರಿ ಸರ್. ಗುಡ್. வில்லேஜ்ல இது மாதிரி இருக்குல்ல, அழகா இருக்கு ஆக்சுவலி. உனங்க அதான் சார், நம்ம சைட்லயும் வந்து சேர் விற்கிறானோ இதே மாதிரி. அதுக்கு ஒரு சவுண்ட் கொடுப்பானுங்க பாருங்க. ஆனால் நிறைய குளம் இருக்குது சார், நிறைய குளம், ஏரி, இது ஆறு இருக்கு. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ರೈಟ್. ಥರ್ಡ್ ಗಿಯರಲ್ಲಿ ಇದ್ರಿ ಸರ್. ஓ, வில்லேஜ் கடை. இங்கே நிறைய பெட்டி ஷாப்பு தான் நிறைய இருக்குது. இந்த பெட்டி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க, மாட்டு வண்டியெல்லாம் இன்னமும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, தட்டு வண்டி யூஸ் பண்ணுறாங்க. வில்லேஜ்குள்ளே இருக்கிறோம். ஹாய். ஆ, ವಿಡಿಯೋ ಬಂತ நோ நோ நோ. They're asking. Village, village, village.
உள்ள வில்லேஜ் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு ஆக்சுவலி முன்னாடி எல்லாம். இப்போ தான் கொஞ்சம் வேகமாக வளர்ந்துட்டு வருது. இவங்க வந்து ஒரு மிடில் இருக்கிறாங்க சார் ஆக்சுவலி. இந்த மேக்ஸிமம் கரண்ட் வெளி தான் இருக்கும் போல இருக்கு. நிறைய கரண்ட் வெளி தான் வயல். எல்லா இடத்துலையுமே சிட்டிலேருந்து வில்லேஜ்லேருந்து எல்லா இடத்துலையுமே பேட்டரி வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சீப்பஸ்ட் ஒன்று. இந்த ஃபியூல் ஸ்டேஷன் கூட வந்து அந்த அளவுக்கு இங்கே இல்லை, மெயினில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு நீடு இல்லைன்றதுனால. ஆனால் ஒரு விஷயம் பார்க்க முடியுது, 2 வீலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை. இந்த ஆட்டோவுக்கு மாற்றாக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. இந்த மாதிரி ஆட்டோஸ் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க வில்லேஜஸும் அண்ட் சிட்டியையும். இதுக்குள்ளெல்லாம் பஸ்ஸே கிடையாது. எப்படி ஒன்று ஓன் வெஹிக்கிள் இல்லைனாக்கா இந்த பேட்டரி வெஹிக்கிள். Just stop, sir. We will ask you. No, this is the right way. Okay. You came like this. We have to take a left to there. இங்கே வந்து ஒரு கூட்டு ரோடு மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு போல இருக்கு. பார்த்துக்கோங்க கடையெல்லாம் எப்படி இருக்கு. எல்லா ஆத்துலயுமே தண்ணி இருக்கு இங்க. ஒரே ஆறு தாங்க. அதே ஆறு தானே அது? எங்க போய் எங்க வரணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அதே வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே, வசந்த கால நதிகளிலே. ಅದನ್ನ ಹೆಸರು ಹೇಳಿದ್ರು. I'm just repeating the same lyrics again and again. ಇದು ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡೋದು. ಕೊನೆಗೆ ಲಿರಿಕ್ಸ್ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಈಗ? ನೀವು ಕನ್ನಡದ ಸಾಂಗ್ ಕೇಳಿದ್ದೀರಾ? ನೀ ಮೀಟಿದ ಜಗವೆಲ್ಲವೂ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳೋದು ನೀ ಮೀಟಿದ ನಾ ಮೀಟಿದ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗು. இங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தா பணக்காரன்.
காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ಆರಾರೋ ಪಾಡಿನಾலும் ಸರ್ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ತರ ಸಾಂಗ್ ಕೇಳಿರ್ಲಿಕ್ಕಿಲ್ಲ. ಪಿಕ್ಚರ್ ಸಾಂಗ್ ಕೂಡ ತಮಿಳಲ್ಲಿ. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா. ಪ್ಲೀಸ್ ಡೋಂಟ್ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಭರತ್ ಸರ್. ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಕಡಿಮೆ ಇದೆಯಾ ಸರ್? ಸ್ಟಾಪ್ ಸರ್. ಅಲ್ಲಿ ಆಳಾಗಿ ಜಾಗ ಹೋಗಲ್ಲ. பூச்சி வாங்கினேனே முன்னுயிர் தூங்கினேனே. நான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்கவா. ಏನ್ ಫೋಟೋ ಸೈನ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್. ಎಂಜಾಯಿಂಗ್ ಲೈಫ್. ಅಜ್ಜರು ಸರ್ ಬಿಸ್ಕಿಟ್ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரமேஷ் வீட்டுக்கு வந்த வழி மாதிரியே தான் இருக்கு. இல்லையா? ಹಾಗೆ 10 ಮಿನಿಟ್ கோயில் மாதிரி இருக்கு. ஆமா, கோவிலே தான். கோயில் மாதிரி இல்ல, கோவிலே தான். கோவிலா? ஸ்கூலு ಪ್ರೈಮರಿ ಸ್ಕೂಲ್. ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಜಾಗ. இங்கெல்லாம் வந்து மேரேஜ் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் நைட் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்கல்ல. அவங்களே வந்து ஷெட்டு போட்டு கட்டிலெல்லாம் போட்டு பெட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி தராங்க. உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமினிலாடுது. நதியோரம் பிறந்தேன் அதுக்கு மேல தெரியல. ராகம்தான் தெரியுமே, லிரிக்ஸ் தான் மறந்து போச்சு. தன்னே நானே தனநானே தனநானே தனநானே. அந்த பிரிட்ஜ். நன்னானே நன்னானே லாலலலே லாலலலா 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 லாலலாலே லாலலலே லாலலலாலே லாலலலா லாலலலே லாலலலே. ಸೇವ್ ಮಾಡು. ಊಟ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು. ಬನ್ನಿ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆಲ್ಲ ಬನ್ನಿ. ಮಹೇಂದ್ರ ಅಯ್ಯೋ ನೋಡಿ ಇದು ಏಕೆ ಹಿಂಗ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಅದು ಓಡೋಗ್ತವೆ ಕೆಲವು, ಅದನ್ನ ಸ್ಪೀಡಾಗಿ ಓಡೋದಾಗ ಅದು ಕಾಲಿಗೆ ತಾಗುತ್ತೆ. அந்த எருமை மாட்டு கழுத்துல ஒரு கட்டையை கட்டி விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டாக்கா அது வேகமாக போகும்போது அந்த கட்டை வந்து காலில் அடிக்கும், அதனால பொறுமையாக போகுன்றதுக்காக. என்ன ஒரு ஐடியா, நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேண்டியதான். ಆಟ ಆಡಿಸ್ದೆ ಫುಲ್ಲು ದುಃಖಿ ಆ ಕಡೆ. ಹಾಂ, ಕೈ ಬಿಡಿ, ಈಗ ಕೈ ಬಿಡಿ. ಹಾಂ, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். வசந்த கால நதி. சார், என்ன ஒரு பாட்டு பாடுறது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு?
இப்பொழுது எங்கள் வாத்தியார் அவர்கள் தங்களுடைய கபலீகரமான குரலில் ஒரு பாடல் பாடுவார். கபலீகரமான குரல். வெரி நைஸ் வாய்ஸ். இவரே நல்லா ஆட்டம் ஆடுவார், பாட்டு பாடுவார், எல்லாம் பண்ணுவார். சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இந்த காடியில் கிடையாது, அதனால ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போக முடியும். ஸ்கிட் ஆகிடும் வேறு வெஹிக்கிள்லாம். ಮಾಡ್ತಾರೆ ನಾಯಿಗಳು ಬಾಳೆಹಣ್ಣು ಅಲ್ಲಿ ಬಂದು ಮಲಗಿದೆ ನೋಡಿ. ಇಂಡಿಕೇಟರ್ ಬೇರೆಗೆ ಮನುಷ್ಯ கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கான இதுவே இல்லை. ஆமாம், சாதாரணமாக இருக்கு. அப்படி இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ். பட் ஆனால் கலெக்டர் ಆಫೀಸ್க்கான அந்த ಕಲೆಯೇ ಇಲ್ಲ. ಜನಸಾಮಾನ್ಯರಂತೆ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்தாச்சு எங்கள் ஆஃபீஸ் ஏரியாவுக்கு.